உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். பெண்களுக்கு மாதம் வருகின்ற மாத விலக்கு வலியோடு வருகின்ற பொழுது, அதாவது ஸ்பாஸ்மோடிக் பெயின் என்று கூட சொல்லுவார்கள், விட்டு விட்டு கடுமையான வலியோடு மாத விலக்கு ஆவது, த மென்ஸ்ட்ரல் கிராம்ப் என்று கூட அதை ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே இஞ்சி சாறு ஒரு தேக்கரண்டி முதல் 1.5 தேக்கரண்டி வரையிலே எடுத்து வைத்து கொண்டு அதற்கு இணையாக தேன் சேர்த்து 3 வேளை, அந்தி மதியம் சந்தி என்று 3 வேளை பருகிவிட்டு சிறிது சுடுநீர் பருகுவதனாலே த மென்ஸ்ட்ரல் கிராம்ப் என்று சொல்லக்கூடிய மாத விலக்கு காலத்திலே ஏற்படுகின்ற கருப்பை குற்றத்தினாலே வருகின்ற வலி அத்துணையும் போக்கி இடுப்பு வலி, அடி வயிற்று வலி இவற்றிலே இருந்து விடுதலை தரக்கூடியதாக இந்த இஞ்சிச்சாறும் தேனும் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, பருவ மாற்றத்தினாலே, பருவ காலத்தினுடைய மாற்றத்தினாலே, வெயில் காலத்திலே இருந்து மழை காலத்துக்கு வருவது அல்லது கோடை காலத்திலே திடீரென்று குளிர் மழை பெய்வது, இப்படி பருவ மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது காய்ச்சல் என்பது மிக சாதாரணமாக வரக்கூடிய ஒன்று. உடல் காய்ச்சல் ஏற்படுவது, சூடாவது, வலி ஏற்படுவது, இப்படிப்பட்ட நிலையிலே இந்த கார்லிக் என்று சொல்லக்கூடிய பூண்டு ஒரு அற்புதமான காய்ச்சலை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. உடல் வலியை தீர்க்கக்கூடிய ஒன்றாகவும் ஆன்டி வைரல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தையும் பூண்டு பெற்றிருக்கிறது. 2 பெரிய பல் பூண்டு எடுத்து நசுக்கி விழுதாக்கி 1/2 டம்ளர் நன்கு கொதிக்க வைத்த சுடுநீரிலே இட்டு கரைத்து வடிகட்டி எடுத்துக்கொண்டு சிறிது உப்பும் தேனும் சேர்த்து காலை ஒரு முறை, மாலை ஒரு முறை 2 வேளை பருகுவதனாலே உடலுக்கு வந்த காய்ச்சலை தணிக்கக்கூடிய காய்ச்சல் மருந்தாக இது விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் உடல் வலியை போக்கக்கூடிய ஒன்றாகவும், குருதியை சுத்திகரிக்கக்கூடிய ஒன்றாகவும், இதய நாளங்களுக்கு ஒரு பலத்தை தரக்கூடிய ஒன்றாகவும் இந்த பூண்டு ஊற வைத்த நீர் விளங்கும் என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, பிமெண்டா டயோயிகா என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று, ஆல் ஸ்பைஸ் என்று இதை ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். ஜமைக்கா பெப்பர் என்று இதனுடைய விதைகளை, மிளகு போன்ற அளவுள்ள இதனுடைய விதைகளை ஜமைக்கா பெப்பர் என்று கூட ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம். இது ஆல் ஸ்பைஸ் என்று சொல்லுகின்ற பொழுது, ஸ்பைஸ் என்றால் மசாலா என்ற நாம் அடுக்கலையிலே சொல்லுகின்ற வார்த்தை. பட்டை, லவங்கம், ஏலம், கொத்துமல்லி இது போன்ற அத்துணை பொருட்களுடைய மணத்தையும் ஒன்றாக பெற்றது போல இருப்பதனாலே இது ஆல் ஸ்பைஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற செரிமானத்தை சீர்படுத்துகின்ற ஒன்றாக விளங்குகிறது. இது லவங்கத்தினுடைய தன்மையையும், லவங்கப்பட்டை என்கின்ற சின்னமும் என்கின்ற லவங்கப்பட்டையினுடைய தன்மையையும் உள்ளடக்கியதாக விளங்குகிறது. அதுபோல இது சளி தொல்லையை கரைத்து நுரையீரலுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று வலி, வீக்கம் உடலிலே எங்கிருந்தாலும் அதை கரைக்கக்கூடிய ஒன்றாக, வலியை தணிக்கக்கூடிய
ஒன்றாக விளங்குகிறது. இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மூட்டுகளிலே ஏற்படுகின்ற ஜுரம், காய்ச்சல், ரொமாட்டிக் ஃபீவர் என்று கூட அதை ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், மூட்டுகளிலே ஏற்படுகின்ற வலி. அதே போல் ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ் என்று சொல்லுகின்ற எலும்புகள் தேய்மானத்தினாலே ஏற்படுகின்ற வலி. இந்த கவுட் என்று சொல்லக்கூடிய யூரிக் அமிலம் அதிக சேர்க்கையினாலே அங்கே கிறிஸ்டல்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவிலே உப்பு போல படிந்து கட்டை விரல்களின் மேலாக குறிப்பாக வலி அதிகமாக இருக்கின்ற நிலை கவுட். அப்படிப்பட்ட வீக்கங்களை, வலிகளை தணிக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. ஒரு டைஜஸ்டிவ் டானிக் என்று மட்டும் அல்லாமல் இது ஒரு டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே இது சிறுநீரை பெருக்கக்கூடிய ஒன்றாகவும், ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற நிலையிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாகவும் இது திகழ்கிறது. இதனுடைய அரோமா என்று சொல்லக்கூடிய மனமே ஒரு மருந்தாக இருந்து மனதுக்கு இதமான ஒரு சூழ்நிலையை தந்து லேசான உறக்கத்தை தரக்கூடிய ஒரு மைல்டு செடேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை இதனுடைய மனம் நமக்கு தருகிறது. அன்பான நேயர்களே, இந்த சர்வ சுகந்தி என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற, வடமொழியிலேயும் சொல்லப்பெறுகின்ற ஆல் ஸ்பைஸ் எப்படி மருந்தாகிறது என்று நாம் செயல்முறையிலே பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம இன்னைக்கு ஆல் ஸ்பைஸ் லீஃப்னு சொல்லக்கூடிய சர்வ சுகந்தி இலையோட மருத்துவ குணங்கள் என்ன, இந்த இலையை எதற்கெல்லாம் நம்ம மருந்தா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இந்த சர்வ சுகந்தி இலை அப்படின்றது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நமக்கு லவங்க இலை மாதிரி தான் இருக்கும். இந்த செடியும் லவங்க செடி மாதிரி தான் இருக்கும். இதோட இலைகள் நம்ம கசக்கி இப்படி ஸ்மெல் பண்ணோம்னா ஒரு மிக்ஸ்டான ஸ்மெல்லாக இருக்கும். நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் நம்ம லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணால் எப்படி ஒரு ஸ்மெல் இருக்குமோ அது போல் ஒரு ஸ்மெல் தான் இதுக்கு இருக்கும். பர்டிகுலராக இதுக்குன்னு தனி ஸ்மெல் எதுவும் கிடையாது. இதோட சுவை பார்த்தோம்னா லேசாக சிறு காரம், மிளகு போல் சிறு காரம் இருக்கக்கூடிய சுவையாக இருக்கும். இந்த இலைகளை நம்ம வயிறு சம்பந்தமான கோளாறுகள், வயிற்று பிரச்சனைகள், அப்டாமினல் பெயின் ஏதாவது இருந்தாலோ அல்லது கேஸ் அதிகமாக இருந்தாலோ இதை டீ போட்டு குடிக்கலாம். அதே போல் கேன்சர் பேஷண்ட்ஸ் ரெகுலராக இந்த இலைகளை தண்ணியில் இட்டு கொதிக்க வச்சு இந்த டீயை குடிச்சிட்டு வரும்பொழுது கேன்சர் செல்ஸோட ப்ராலிஃபரேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாக, ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் இது செயல்படும். அது மட்டும் இல்லாமல் ஆர்த்ரைட்டிஸ்னால ஏற்படக்கூடிய வலி, கவுட்னால ஏற்படக்கூடிய வலிக்கெல்லாம் போக்கக்கூடிய ஒரு வலி நிவாரணியாகவும் இது செயல்படும். இந்த சர்வ சுகந்தி இலையை பயன்படுத்தி வயிற்று வலி, தலைவலி மற்றும் நரம்புகளில் ஏற்படக்கூடிய வலியை போக்கக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள் சர்வ சுகந்தி இலை, இஞ்சி, எலுமிச்சை சாறு, தேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுட்டு இந்த சர்வ சுகந்தி இலைகள் ஒரு 3 இலைகள் எடுத்துக்கலாம். நமக்கு மூக்கடைப்பு, தும்மல் போன்ற பிரச்சனை இருக்கும் பொழுது இந்த இலைகளை எடுத்து லேசாக அப்படியே கசக்கிட்டு அதை நம்ம ஸ்மெல் பண்ணிட்டு வந்தோம்னாலே அது ஒரு டீகன்ஜஸ்டண்ட்டாக செயல்படும். தும்மலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். அதே போல் இந்த இலைகளை நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். கோல்டு இருக்கும்பொழுது, ஃப்ளூ போன்ற காமன் இன்ஃபெக்ஷன் இருக்கும்பொழுது இலைகளை தண்ணியில் இட்டு கொதிக்க வச்சு அந்த நீராவியை நம்ம முகர்ந்துட்டு வரும்பொழுது அது ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். இந்த இலைக்கே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி மற்றும் ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால வைரஸ் கிருமியினால் ஏற்படக்கூடிய தொற்று, வைரஸ்னால நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாக இருக்கும். ஆரம்ப நிலையிலேயே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஓரிரு டோசேஜ் எடுக்கும்போது இந்த இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆகிடும். அதே போல் வயிற்று உப்புசம் சரியாக ஜீரணம் ஆகாமல் வயிறில் அதிகமாக கேஸ் சேர்ந்துட்டு வயிறு உப்புசம் இருந்ததுன்னா அப்போ இந்த இலைகளை நம்ம நீரில் இட்டு கொதிக்க வச்சு குடித்தோம்னா நல்ல ரிலீஃப் கிடைக்கும். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்காக கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். வாரம் 1 முறை 2 முறை இதை நம்ம டீயாக பயன்படுத்தலாம். இந்த இலைகளோட நம்ம கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சிக்கு பதில் நம்ம மிளகு கூட சேர்க்கலாம். லவங்கமும் வெத்தலையும் சேர்த்து கொதிக்க வச்சோம்னா வர வாசனை இப்போ வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்தில் இது மிக்ஸ்டான ஸ்மெல்லாம் வரும் இதுலேருந்து. இதை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு கடைசியாக தான் நம்ம எலுமிச்சம்பழச்சாரும் தேனும் சேர்க்கணும். இந்த கஷாயம் இப்போ பிளெயினாக இருக்கும் பொழுது சிறு துவர்ப்பும் காரமும் இருக்கும். இதை வடிகட்டிடலாம். எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம்.
ஆல் ஸ்பைஸ்னு சொல்லக்கூடிய சர்வ சுகந்தி இலைகள், எலுமிச்சம் பழச்சாறு, தேன் மற்றும் இஞ்சி சேர்ந்த இந்த மருந்து காலை மாலைன்னு 2 வேளையும் பருகிட்டு வரும் பொழுது இருமல், தும்மல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், தலைவலி, நரம்பு வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும், ஆர்த்ரைட்டிஸ்னால ஏற்படக்கூடிய மூட்டு வலியை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, பிமெண்டா டயோயிகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஜமைக்கா பெப்பர் என்று ஆங்கிலத்திலேயும், ஆல் ஸ்பைசஸ் என்று ஆங்கிலத்திலேயும், சர்வ சுகந்தி என்று இந்திய மொழிகளிலே சொல்லப்பெறுகின்ற ஒரு இலை இங்கே நாம் பார்ப்பது. இது பலவித மணங்களை ஒன்று சேர்த்ததாக விளங்குகிறது. ஏலம், லவங்கம், லவங்கப்பட்டை, வெற்றிலை, இப்படி பல்வேறு மணங்களை இது பெற்றிருக்கிறது. இதை நாம் தீநீராக பருகுகின்ற நிலையிலே அன்றாடம் 2 வேளை தீநீராக பருகுகின்ற போது சளி, இருமலை போக்கி நுரையீரலுக்கு பலம் தருகிறது, சுவாச பாதையை சீர் செய்கிறது. அதோடு கூட தலை வலியை போக்கக்கூடியதாக இது விளங்குகிறது. நரம்பு மண்டலங்களிலே ஏற்படுகின்ற வலியை தணிக்கக்கூடிய ஒரு நெர்வைன் டானிக் என்கின்ற வகையிலே கூட இது பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. வயிற்றிலே சேர்ந்திருக்கின்ற வாயுவை அகற்றி, இது அகட்டு வாயு அகற்றியாக ஒரு கார்பனேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற வகையிலே செரிமான சீர்கேடுகளை போக்கி செரிமானத்தை சரி செய்யக்கூடியதாக திகழ்கிறது. மலச்சிக்கலை போக்குவதாக விளங்குகிறது. அதோடு கூட ஆசன வாயிலே ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான புண்கள், அரிப்பு, தடிப்பு இவற்றையெல்லாம் போக்கக்கூடியதாகவும் திகழ்கிறது. இதனுடைய தீநீரை தொடர்ந்து சில நாட்கள் பருகுவதனாலே உடல் வலி, நரம்பு வலி, எலும்பு தசைகளிலே ஏற்படுகின்ற வலி இவற்றையெல்லாம் போக்கி நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான நிலையை தருகிறது. இந்த சர்வ சுகந்தி என்று சொல்லக்கூடிய இலை உடலுக்கு சுகத்தை தருகிறது, மனதுக்கும் சுகத்தை தருகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, மலைப்பாங்கான இடங்களிலே நமக்கு கிடைக்கக்கூடிய சர்வ சுகந்தி இலை என்பது எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.